தளபதி விஜயுடைய அலை, அவருடைய எழுச்சி, அவருக்கு மக்கள் ஓட்டு போடணும், கொளத்தூர்ல சொல்லணும் கூட்டம், பின்ன இவ்வளவு அராஜகம் இவ்வளவு அமக்கலம் நடக்கும்போது தங்களை காக்க வந்த ஒரு தலைவன் வரும்போது கூட்டம் கூடதானே செய்வோம். அந்த கொளத்தூர்ல கூட்டம் கூடும்போதே ஸ்டாலின் யோசிச்சிருக்கணும், அவர் யோசிச்சிருக்கணும் என்னடா நடக்குது, அவர் யோசிச்சிருக்கணும். அவர் இப்படி இப்படி அயன் பண்றதுல இருந்தார். இப்படி அப்புறம் தான் தெரியுது திமுகவுக்கு சமாதி, திமுகவுக்கு சமாதி இப்பதான் புரியுது. கொடைக்கானலுக்கு போனாலும் இப்படி, இங்க இருந்தாலும் இப்படி, என்னடா இவர் ஆனா உன்னா கராத்தா காட்டுறாரு. பணம் கொடுப்பாங்க, வாங்கிக்குங்க, உங்க பணம், கொள்ளையடிச்ச பணம், காது கிழிற மாதிரி விசில ஊதி அனுப்புங்க ஊதுனாங்களா? செவிடாய் போச்சா காது? காது ஜவ்வு கீஞ்சுதா ஒரு ஒருத்தனுக்கும்? துர்காமா கூப்பிட்டா கூட ஸ்டாலின் காதுல ஒழியாம என்னையா கூப்பிட்ட? இருமா காதே கேட்கல. ஜனநாயகம் என்னுடைய கடைசி படம் இல்ல சும்மா தேர்தல் முடிஞ்சோன்னா மறுபடியும் நடிக்க போயிடுவாரு. எப்படி கணிச்சாரு பாருங்க தீர்க்கதரிசி. டே நான் ஏன்டா நடிக்கணும், நான் சீஃப் மினிஸ்டர் ஆக போறேன், நான் சீஃப் மினிஸ்டர் ஆக போறேன்டா, நான் ஏன்டா நடிக்கணும், எப்படி கணிச்சாரு பாருங்க. அதுதாங்க தலைவன், கணிக்கணும். ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தாவேகாவிலிருந்து திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். தாவேகா இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தாவேகா நம்ம ரெட்ரோலுக்ஸ் சார்பா உங்களுக்கு ஒரு வாழ்த்து. நாங்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்றோம். அவருடைய பாத மலர்களை தொட்டு தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. நன்றி. இந்த வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது எந்த மாதிரி வரலாறுன்றது எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த வரலாறு நடந்திருக்கான்னு தெரியல. ஒரு 36 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு 23 பேர் கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. எந்த தொகுதியிலுமே டெபாசிட் இழக்கவே இல்லை. 12 பெண்கள், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஜெயிச்சிருக்காரு, ஒரு டாக்ஸி டிரைவரோட பையன் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு கர்ப்பிணி பெண் ஜெயிச்சிருக்காங்க, 12 பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மாற்றுத்திறனாளி அவர்கள், ஒரு 12க்கு மேல 12 23க்கு மேல தலித் வாக்காளர்கள் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. இது எந்த மாதிரி இது மிராக்கிள்ன்றது? அதுதான் தலைவர் சொன்னார்ல, விசில் புரட்சி. அந்த விசில் புரட்சி 67ல் ஒரு மாற்றம், 77ல் ஒரு மாற்றம், 2026ல் ஒரு மாற்றம். இதை தான் தலைவர் சொன்னது. அதை நடத்தி காட்டுவேன்னாரு, நடத்தி காட்டிட்டார். அதுதானே இந்த வெற்றி, ஒரு மகத்தான வெற்றி. தாவேக்கெல்லாம் ஒரு கட்சியாங்க, எல்லாம் ஒரு நடிகரை பார்க்க கூடுற கூட்டம். இப்போ நம்மெல்லாம் கூட சொன்னோம், நடிகனை பார்க்க இவ்வளோ கூட்டம்லாம் கூடாதுடா, இது தலைவனை பார்க்குற கூட்டம், நடிகனை பார்க்குற கூட்டம் கிடையாது, தலைவனை பார்க்குற கூட்டம்னா அது நடிகனை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது, தலைவனை பார்க்க வந்த கூட்டம் என்பது தேர்தல் முடிவு நிரூபித்திருக்கிறது. கூடுகிற கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது, ஆனால் தளபதிக்கு கூடிய கூட்டம் ஓட்டாக மாறியது அப்படின்றதையும் தேர்தல் முடிவு நிரூபித்து தேர்தல் நிறுத்திருக்கிறது. நல்லா பாருங்க, ஒரு 75 வருஷம் பாரம்பரியமான கட்சி, அப்பா புள்ள முதலமைச்சர் மேயர்னு பல பதவிகளை அனுபவிச்சு பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்து கொழுத்து போயிருக்கிற ஒரு கட்சி, பவள விழா கட்சி, 75 ஆண்டுகள் இருக்கிற ஒரு கட்சி ஒரு பக்கம், கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் இருக்கிற அதிமுக இந்த கட்சி ஒரு பக்கம். 2 கட்சி பெரிய முதலைங்க, 2 பெரிய முதலைங்க. ஒரு கட்சி மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குது, இன்னொரு கட்சி ஏற்கனவே மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த கட்சி, இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி, மத்தியிலே ஆட்சியில் இருக்கிற கட்சி அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறது. ஒரு பக்கம் 24 கட்சி, ஒரு பக்கம் 12-14 கட்சி, ஒரு பக்கம் தனியா நின்று சார் பாருங்க. வரலாற்று சாதனைங்க. திமுக 1,40,00,000 ஏதோ ஓட்டு வாங்கினா, திமுக எவ்வளவு திமுக ஓட்டு வாங்குது ஏதோ சொல்றோம். திமுக அது திமுகவுக்கு மட்டும் விழுந்த ஓட்டு கிடையாது, காங்கிரசுக்கு, விடுதலை சிறுத்தைக்கு, வலது கம்யூனிஸ்டுக்கு, இடது கம்யூனிஸ்டுக்கு, கூட்டணி கட்சி ஒட்டுமொத்தமா நீ வாங்கின ஓட்டு, நீ ஒட்டுமொத்தமா ஜெயிச்ச சீட்டு. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கு, பிஜேபிக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, ஜி.கே. வாசனுக்கு, இன்னும் இருக்கிற பல பேருக்கு சேர்ந்து இந்த பக்கம் வாங்கின ஓட்டு. ஆனால் 1,75,00,000 ஓட்டை வரலாற்றிலே முதல் முறையாக புரட்டி போட்டு தலைவர் விஜய் வாங்கியிருக்கிற ஓட்டு தளபதி விஜய்க்கு மட்டுமே விழுந்த ஓட்டு, அவருக்கு மட்டுமே விழுந்த ஓட்டு. இதுக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த தமிழ்நாட்டு மக்கள் எங்களை காக்க வந்த ரட்சகன் நீதான். இந்த படுபாவிகளிலிருந்து, இந்த நாசக்காரர்களிடமிருந்து இந்த நாட்டை மீட்க வந்த ஒரு லட்சகனா, ஒரு புனிதனா அவரை பார்த்தாங்க. அதுதான் தேர்தல் முடிவில் தெரிஞ்சது. 1,75,00,000 ஓட்டை அடிச்சு முடிச்சாருல்ல. 67 பேரறிஞர் அண்ணா சாதிச்சார் 67. ஆனா 49ல் கட்சி ஆரம்பிச்சு
முதல் பொது தேர்தல் இந்த நாட்டில் 52 நடக்கும்போது அந்த தேர்தலை திமுக பங்கெடுக்கல 57 பங்கெடுத்து 15 சீட்டு ஜெயிக்கிறாரு, 62 50 சீட்டு வராரு, 67 ஆட்சியை பிடிக்கிறார். படிப்படியாக தான் அண்ணா வந்தார். புரட்சி தலைவர் 72 கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் திமுக எம்எல்ஏவா இருக்கிறார், திமுகவில் பொருளாளராக இருக்கிறார், எம்எல்சியா இருக்கிறார், சிறுசேமிப்புத்துறை துணைத் தலைவராக இருக்கிறார். அந்த கட்சியை ஒடிச்சுக்கின்னு வெளியே வரார். ஒரு கட்சியில இருந்து அந்த கட்சியை ஒடிச்சுக்கின்னு வெளியே வரார். அந்த கட்சியில இருக்கிற பெரும்பான்மை திமுக விட்டு ஒரு பின்னாடி வராங்க. 72 கட்சி ஆரம்பிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 77 காங்கிரஸோட கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறார். அதே 77 நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் பார்வர்ட் பிளாக் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட சேர்ந்து தேர்தல் கூட்டணியோட தேர்தலை சந்திக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 72 ஆட்சி. அவர் 72 கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிப்பதற்கு 5 ஆண்டுகள் தேவைப்பட்டது புரட்சி தலைவருக்கு. ஆனால் தளபதி விஜய் 2 ஆண்டுகள்ல பேரறிஞர் அண்ணா மெகா கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தார். ஆனால் கூட்டணியே இல்லாமல் மக்களை மட்டுமே நம்பி களத்தில் நின்று வரலாற்று வெற்றியை தளபதி விஜய் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார். ஆடி போயிருக்கான அரசியல் களத்துல அத்தனை பேரும். இந்திய அரசியலை இன்றைக்கு தளபதி விஜயை திரும்பி பார்த்து நிற்குது. யாரா இந்த இளைஞன்? இந்திய அரசியல் சரித்திரத்தை புரட்டி போட்டுட்டான். எப்பேற்பட்ட ஒரு வெற்றி! எப்படி ஒரு தனி மனிதனால சாதிக்க முடிஞ்சது? அவரை நிம்மதியா வாழ விடல, அவருடைய பிரச்சாரத்துக்கு அனுமதி இல்லை, அவருக்கு இடையூறுகளும் தொல்லைகளும் தரப்படுகிறது. அவருடைய சினிமா படம், கடைசி படம் ஜனநாயகம், அந்த படத்தை வெளியிட விடாத தடுக்கிறாங்க, சிபிஐ வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்க. அவரை நம்பி வந்த ஒரு பாவமும் அறியாத அப்பாவிகள் 41 பேரை சதி செய்து படுகொலை செய்துட்டாங்க கரூர்ல. இவ்வளவு இடையூறுகள் அத்தனையும் தாண்டி இந்த முதலைகளை வீழ்த்தி காட்டுவேன் இந்த மக்கள் சக்தி என்கிற மகத்தான சக்தியை மட்டும் தன் கரங்களிலே வைத்து புறப்பட்ட தளபதி விஜய் இன்றைக்கு மகத்தான வெற்றி இருக்கிறார். இந்த மக்கள் யோகாதிபத்திய ஆதரவை அவருக்கு தந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இது அந்த திராவிட கட்சிகள் போதும், மாத்தி நம்ம இவங்களுக்கு போட்டது போதும், நம்ம ஏமாந்தது போதும்ன்றதை தாண்டி இந்த கட்சியில இருக்கிறவங்களே மக்களை பார்த்து தற்குறி அந்த மாதிரிலாம் சொல்றது, அந்த ஒரு வெறுப்பு வந்துடும். நம்ம யாராவது கூட்ட முட்டாள்னு சொன்னாரு நம்மளுக்கு ஒரு கோவம் வரும்ல, அந்த மாதிரி மக்களை பார்த்தே நீங்க தற்குறின்னு சொன்னா அதுக்கான வெளிப்பாடும் இந்த மக்களுக்கு தற்குறி யாரும் தெரியல. யார் தற்குறி இதெல்லாம் மக்களுக்கு தெரியல. நீ அவர் சொன்னா அவர் ஏத்துக்குவாங்களா? திமுகவும் அதிமுகவும் 2 திராவிட கட்சிகளும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதா, மாறின்றது மக்கள் சிந்திச்சாங்க. ஒரு மாற்றம் வராதான்னு நினைச்சாங்க. அந்த மாற்றத்தை யாரும் ஏற்படுத்த முடியல. திராவிட இயக்கங்களை தமிழ்நாட்டில் வீழ்த்தவே முடியல. அதை வீழ்த்தி காட்டியவர் தளபதி விஜய். பெருந்தலைவர் காமராஜரால் முடியாத திராவிட இயக்கத்தை வீழ்த்திருக்கிறார். திராவிட அரசியலை, திராவிடத்தின் தந்தை பெரியார், அவர் எங்கள் கொள்கை தலைவர். இந்த திமுக அதிமுக என்கிற போலி திராவிடவாதிகளை அப்படி எடுத்துங்க, போலி திராவிடவாதிகளை வீழ்த்திருக்கிறார். சென்னை ஸ்வீப் பண்ணியிருக்காங்க சார். விட்டுதான் இந்த 2 தொகுதி, அதுவும் பெரிய ஒரு வாக்கு வித்தியாசமும் கிடையாது. ஆமா, அது பட் ஆனா இந்த கிளீன் பண்ணது, சென்னையை ஃபுல்லாவே கிளீன் பண்ணது எப்படி? துறைமுகத்தை பொறுத்த வரையில துறைமுகத்துல கடைசி ஒரு 3-3:30 மணிக்கு ஒரு தேவையில்லாத ஒரு கலவரத்தை கிரியேட் பண்ணி திமுக தாவேகா வேட்பாளரை கவனத்தை திசை திருப்பி அவரை சீனிவார் அசோக்குமார் திசை திருப்பி அவரோட சண்டை போட்டு அவரை வம்பு இழுத்து தாவேகா தொண்டர்கள் அப்படியே அழைச்சிக்கின்னு போய் வாக்குவாதம் நடந்துக்குன்னே இங்க இருக்கும்போது பண்ண வேண்டிய வேலையை எல்லா பூத்துக்குள்ளேயும் பூந்து பண்ணிட்டாங்க. கவனத்தை திசை திருப்பி இங்க சண்டையை போட்டுக்கினே அங்க பூத்துல பண்ண வேண்டிய வேலைலாம் சில வேலைகள்லாம் செஞ்சுதான் அந்த துறைமுகம், இல்லைன்னா ரிசல்ட் மாறி இருக்கும். குளத்தூர் முதல்வர் அவரோட இதே சேனல்ல, நம்ம சேனல்ல பேசியிருக்கிறேன், ரெட்ரோலஸ்ல நான் பேசியிருக்கிறேன். குளத்தூரில் ஸ்டாலின் தோற்கிறார். நீங்க கூட புருவம் உயர்த்தி கண்கள் பெருசாகி பார்த்தீங்க. குளத்தூரில் ஸ்டாலின் தோற்கிறார் நடந்தது. ஒரு பக்கம் தளபதி விஜயின் எழுச்சி, தளபதி விஜயுடைய அலை, இன்னொரு பக்கம் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் செய்த அராஜகம். ஒரு குறுநில மன்னர்களை போல இவங்க செஞ்ச அராஜகம். போலீஸை கையில வச்சுக்கின்னு பாக்கெட்ல வச்சுக்கின்னு கொஞ்சம் நெஞ்சமான அராஜகங்கள் இந்த மாவட்ட செயலர்கள் செய்யல. அதனாலதான் தலைநகரில் படுதோல்வி திமுக சந்திக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள், திமுக கவுன்சிலர்கள். இவங்க பண்ண அராஜகம்லாம் அப்பா பட்டியல் போட முடியாது. அதனாலதான் அதனுடைய பலனை குளத்தூர்ல ஸ்டாலின் அனுபவிச்சாருன்னா
இது அராஜகம் மட்டும் கிடையாது. தளபதி விஜயுடைய அலை, அவருடைய எழுச்சி, அவருக்கு மக்கள் ஓட்டு போடணும், கொளத்தூர்ல சொல்லணும்னா கூட்டம். பின்ன இவ்வளவு அராஜகம் இவ்வளவு அமக்கலம் நடக்கும்போது தங்களை காக்க வந்த ஒரு தலைவர் வரும்போது கூட்டம் கூட தானே செய்வோம். அந்த கொளத்தூர்ல கூட்டம் கூடும்போதே ஸ்டாலின் யோசிச்சிருக்கணும். அவர் யோசிச்சிருக்கணும், என்னடா நடக்குது, அவர் யோசிச்சிருக்கணும். அவர் இப்படி இப்படி அயன் பண்றதுல இருந்தார். இப்படி அப்புறம் தான் தெரியுது திமுகவுக்கு சமாதி, திமுகவுக்கு சமாதி இப்பதான் புரியுது. கொடைக்கானலுக்கு போனாலும் இப்படி, இங்க இருந்தாலும் இப்படி, என்னடா இவர் ஆனா உன்னா கராத்தா காட்டுறாரு, இது நான் மான் கராத்தா கூட இப்படி வேற மாதிரி இருக்கும் மான் கராத்தா, இது நான் புதுசா இருக்குது அப்படின்னா திமுகவுக்கு சமாதி, திமுகவுக்கு சமாதி, சமாதி கட்டிட்டாங்க அப்படின்றது அவர் கணிச்சார் பாருங்க. உண்மையில அவர் அறிவாளி தான் ஸ்டாலின். இந்த 108 வந்திருக்கு, இன்னொரு 10 சீட்டு தேவைப்படுது. இப்போ இது யார்கிட்ட நீங்க ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சார்? இப்போ அதே 10 சீட்டுல தம்பி, அதை தாண்டி கூட வந்துட்டு இருக்கோம். நாங்க எதிர்பார்த்தது இன்னும் அதை தாண்டி கூட வந்துட்டு இருக்கோம். இவருக்கு ஆதரவான ஒரு ஒரு எழுச்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் போக்குவரத்துல தடை பண்ணாங்க. ஆமா, செயற்கையா போக்குவரத்து இடையூறு, டிராபிக் ஜாம் ஏற்படுத்தினாங்க. எல்லாம் செக் போஸ்ட்லயும், இந்த டோல், எல்லா டோல்லையுமே ஒரு செயற்கையான ஒரு போக்குவரத்து நெரிசல் எல்லாம் ஏற்படுத்தினாங்க. யாரும் ஊருக்கு போக முடியாத அளவுக்கு. நீங்க எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. ஆமா சார், இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல பல்லாயிரக்கணக்கானவங்க, அந்த மாதிரி நம்ம மாதவரம் பேருந்து நிலையம் பல்லாயிரக்கணக்கான, இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் முக்கிய பேருந்து நிலையம் பல்லாயிரக்கணக்கான கூட்டம் கூடி கத்துறான். அவெல்லாம் என்ன கத்துறான்? ஓட்டு போட போறோம்னு கத்துறான். சரி, இப்போ ஓட்டு போடணும், உடனே பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். ஆனா அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஆனா அவன் இன்னொரு கோஷம் போட்டான், டிவிக்கேன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? பஸ்ஸே விடல. ஆனா விட்டா முடிஞ்சு போச்சுங்க. எவனும் ஏங்க நான் ஊருக்கு போனேங்க, நான் சூரியனுக்கு ஓட்டு போடணும் ஒரு பையனும் சொல்லலையா? நான் ஊருக்கு போனோம், நான் ரெட்டலுக்கு ஓட்டு போடணும் ஒரு பையனும் சொல்லலடா. ஒட்டுமொத்த கூட்டமும் டிவிக்கே கத்துச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல பல்லாயிரக்கணக்கில், இங்க கிளாம்பாக்கத்துல இருந்து வண்டலூர் வரையில ஜனங்க ரோட்ல நிக்கிறான். எப்படியாவது வழியில வண்டி வந்தா ஏறி போயிடணும். ஏங்க நீ பணநாயகத்தை ஜனநாயகம் வீழ்த்திருக்கிறதுங்க இந்த தேர்தலில். பணநாயகத்தை, பணம் இருந்தா போதும், பணம் கொடுத்தா போதும், நம்ம வெற்றி பெற்றலாம். ஒரு ஓட்டுக்கு 2000, 3000, 5000 கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த இமேஜை ஒடிச்சு நொறுக்கி இருக்கிறாருங்க. பணம் படைத்தவன் தான் தேர்தலில் நிற்கணும், கோட்டீஸ்வரன் தான் தேர்தலில் நிற்கணும். ஒரு தேர்தல் நின்னா இவ்வளவு பணத்தை செலவழிக்கணுன்ற அந்த இமேஜை ஒடிச்சு சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்கும் சீட்டை கொடுத்து எம்எல்ஏ வைக்க அழகு பார்த்துருக்கிறாருங்க எங்க தலைவர் விஜய். ராயபுரத்துல ஒரு ஆட்டோ டிரைவருங்க தாமு, 3 முறை மந்திரியா இருந்த ஒரு சபாநாயகரா இருந்த டி ஜெயக்குமார் டெபாசிட் இழந்துட்டாருங்க ராயபுரத்துல. ஒரு சாதாரண ஆட்களுக்கு எழும்பூர்ல எங்களுடைய அருமை நண்பர் ராஜ்மோகன், அற்புதமான பேச்சாளர், அற்புதமான தமிழ் பற்றாளர், அற்புதமான மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஒண்ணுமே கிடையாது, சாதாரண எளிய குடும்பத்துல பிறந்தவருங்க. அவரை எம்எல்ஏ வாங்கிட்டாருங்க. சாதாரணமா யாரும் என்னங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் நம்ப மாட்டாங்க. ஏய் நீ எம்எல்ஏவா, இவன் எம்எல்ஏ ஆனவனே நம்ப மாட்டான். நான் எம்எல்ஏவா. அப்ப அந்த தாம் கேட்டார் பாருங்க, தலைவர் சீட்டு அறிவிக்கும் போது, அண்ணா நான் யாருண்ணா, வா நண்பான்றார். அண்ணா நான் யாருன்னா, நான் ஆட்டோ ஓட்டுறவனா, என்ன போய் தேர்தலில் நிக்க வைக்கிறியா? நான் நிக்க வச்சதுக்கு அண்ணா நான் யாருன்னா அப்படியே தளபதியை கட்டி பிடிச்சாரு. எம்எல்ஏ ஆயிட்டாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாருங்களங்க. எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சாதனை நடத்தி காட்டினாருங்க. நீ ஒரு ஓட்டுக்கு உதயசூரியன் 1000 ரூபாய் கொடுத்த, ரெட்டால 1000 ரூபாய் கொடுத்த, ஒவ்வொரு இடத்துல 3000, 4000, 5000 கொடுத்தீங்க. 10,000 தாண்டி போய் செந்தில் பாலாஜி தொகுதியில் 11,000 கொடுத்துருக்கீங்க. முதல் தவணை 7,000, இரண்டாவது தவணை 4,000, இத்தனை பணம் கொடுத்தீங்க. 1000 கொடுத்தீங்க. நாங்க சிங்கிள் டீ கூட கொடுக்கலையே. தளபதி என்ன சொன்னார்? பணம் கொடுப்பாங்க, வாங்கிக்குங்க, உங்க பணம், கொள்ளையடிச்ச பணம், காது கிழிற மாதிரி விசில ஊதி அனுப்புங்க. ஊதுனாங்களா? செவிடாய் போச்சா காது ஜவ்வு கிழிஞ்சுதா ஒரு ஒருத்தனுக்கா? துர்காமா கூப்பிட்டா கூட ஸ்டாலின் காதல ஒழியாம, என்னையா கூப்பிட்ட? இருமா, காதே கேட்கல, என்னையாமா கூப்பிட்ட? சொல்லுங்க. இல்ல தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தானே சொன்னாரு. தீய சக்தியுடைய தலைமை யாரு? யார் அந்த கட்சியுடைய தலைமை? ஸ்டாலின் தானே. கத்தம்
முடிச்சாரா கதையா? அவர் தான் தலைவர். சொல்லி அடிச்சா இருப்பாரு கில்லி மாதிரி. நீங்க முன்னாடி சொல்லிருக்கீங்க சார், அதாவது இவரை தோக்கடிக்கிறதுக்கு இந்த திராவிட கட்சிகள் கூட்டணி வைக்கும், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு விஜய் வந்து வீழ்த்த வந்து முயற்சி பண்ணுவாங்க. இப்போ அந்த டாக் வந்து போயிட்டு இருக்கிறதா ஒரு, ஏன்னா எனக்கே நிறைய பேர் வந்து அதாவது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணா, இது நடந்துருமா, எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். அண்ணாவின் தம்பிகள் திடீர்னு ஓரணியில தருவாங்க. பெருந்தலைவர் சொன்ன மாதிரி தான், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சார். எல்லாத்தையும் தளபதி பார்ப்பார் சார். இது பாருங்க, திமுக இந்த முறை 70 சீட்டோட வந்து அந்த கூட்டணி, சரியா? அடுத்த தேர்தலில் இது கூட வராது, இது கூட வராது திமுக. நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காத, இது கூட வராது. புரியுதா? தலைவர் தான் யாருன்னு சொல்லிட்டாரு, காட்டிட்டாரு, மக்களும் காட்டிட்டாங்க, எல்லாம் பயந்துட்டான். இந்த சீட்டு கூட அடுத்த தேர்தலில் திமுக வராது. அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அத்தனை மாநகராட்சியும் தாவேக்கா கைப்பற்றும், அத்தனை நகராட்சிகளையும் தாவேக்கா கைப்பற்றும், அத்தனை ஊராட்சிகளையும் பேரூராட்சிகளையும் தாவேக்கா கைப்பற்றும். பாருங்க, நீங்க பாருங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தல் பேப்பரை பேனா வைத்து எழுதி வைங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40க்கு 40 அடிக்குது பாரு டிவிக்கே. 40க்கு 40. இந்தியாவின் பிரதமர் யார் என்பதையே தளபதி விஜய் தான் தீர்மானிப்பார். அவரை சுத்தி தான் இனி அரசியல் நடக்கும். அப்ப அந்த அளவுக்கு பாஜகவும் ஒரு நெருக்கடி கொடுக்க தான் செய்யும். ஆல்ரெடி எல்லாத்தையும் பாப்பார் சார். விஜய் வந்துட்டாருன்னா இவர் மூலியமா பாஜக இவ்வளவு நெருக்கடி கொடுத்த அவர் பதட்டப்பட்டு எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? இல்ல. எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? அவர் பதட்டப்பட்டு பாத்துக்கிறீங்களா? ஜனநாயகம் படத்துக்கு தொல்லை, அவர் பதட்டப்பட்டாரா? இல்ல, சுத்தமா இல்ல சார். பத்திரிக்காரன் பதட்டப்பட்டார், ராகுல் காந்தி பதட்டப்பட்டார். ஐயோ, அவர் பதட்டப்பட்டாரா? செம்ம தலைவருங்க. மௌனம், எல்லாத்துக்கும் அவருடைய மௌனம் தான் சாட்சி. என்னங்க 108 தான் வந்துக்குது, மீதி சீட்டுக்கு என்ன பண்ணுவார்? டேய், இதெல்லாம் தெரியாதேடா அவர் உட்காந்துக்கிறாரு. உனக்கும் எனக்கும் தெரிஞ்சுதான் அவருக்கு. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? சொல்லுங்க. தலைவர் அதானே சொல்லுவாரு, விடு நண்பா பார்த்துக்கலான்னு, விடு நண்பா பார்த்துக்கலான்னு. அவரை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவர் வேற லெவலுங்க, அவர் வேற லெவல். கரெக்டா சொன்னார் பாருங்க. ஜனநாயகம் என்னுடைய கடைசி படம். இல்ல சும்மா தேர்தல் முடிஞ்சோன்னா மறுபடியும் நடிக்க போயிடுவார். எப்படி கணிச்சாரு பாருங்க தீர்க்கதரிசி. டே, நான் ஏன்டா நடிக்கணும்? நான் சீஃப் மினிஸ்டர் ஆக போறேன், நான் சீஃப் மினிஸ்டர் ஆக போறேன்டா, நான் ஏன்டா நடிக்கணும்? எப்படி கணிச்சாரு பாருங்க. அதுதாங்க தலைவன். கணிக்கணும், கணிக்கணும். கணிச்சாதான் தலைவன். கணிச்சாருல அதுதான் தலைவன். ஆனா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா சார்? ஆதரவுக்காக பேச்சுவார்த்தை அவர் பார்த்துக்காரு சார். அது அவர் லெவல் பேச்சு. ஓகே, புரியுதுங்களா? தலைவருக்கும் நமக்கும் மலைக்கும் மடுக்கும் இருக்கிற வித்தியாசம் கூட கிடையாது. அது அவர் லெவல். அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் சார். அவருக்கு தெரியும் சார், அவர் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாம் தெரியும். ஆட்சி அமைக்க போறாரு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு சார். 2 வாரம் டைம். எல்லாம் தான் யார் ஆட்சி அமைச்சாலும் தான் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். மெயில் கொடுத்துருக்காரு. ஆமா, இப்படி கவர்னரே இங்க இல்ல. 8 கோடி மக்கள் வாழ்ற இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்துக்கு ஒரு கவர்னரே இல்ல. பொறுப்பு கவர்னர் இருக்கிறார். எவ்வளவு அவமானம் நம்மளுக்கு, எவ்வளவு அவமானம். கேரளாவில் இருக்கிற கவர்னர் எக்ஸ்ட்ரா பாத்துக்கிறாரு தமிழ்நாட்டை விட சின்ன மாநிலம் அது. அந்த கவர்னர் எங்களை பாத்துக்கிறாரு. தேர்தல் முடிஞ்சிடுச்சு, வரணுமா இல்லையா? இல்ல கேரளாவில் தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா அப்ப நாங்க என்ன பண்றது? இப்ப நாங்கள் என்ன பண்றது? நாங்க என்ன சிங்கடிச்சு உட்காந்துக்கிறது எங்க தமிழ்நாட்டுல? வரணும்ல, வரல, மெயில் அனுப்புறாரு. இதுல என்ன சொல்லுங்க? அதெல்லாம் முறையா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. தலைவருக்கு தெரியும். ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு முறையா நேர்ல போய் பார்க்கணும். நீங்க சொல்றவன் சொல்லிக்கிட்டாரு. இப்ப 1008 குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டாரு. இப்ப நீ எவ்வளவோ குற்றச்சாட்டு அவர் மேல சொன்னீங்க. அவர் எதனா காது கொடுத்து கேட்டாரா? புரியுதுங்களா? கவர்னர் இங்க இருந்தா கவர்னர் இங்க பார்த்திருப்பாங்க. அங்க இருந்தா அது அவருக்கு தெரியுங்க. ஏன் அனுப்பணும், எதுக்கு அனுப்பணும்னு அவ்வளவு பெரிய தலைவனுக்கு தெரியாதா? நம்ம எல்லாம் யோசிக்கிறேன்னா, பனையூர்ல உட்கார்ந்து கொண்டு பவள விழா கட்சியை ஓட அடிச்சது தலைவனுக்கு தெரியாதா? சொல்லுங்க. அவருக்கு தெரியுங்க. என்ன எப்ப பண்ணணும், எப்படி கவர்னருக்கு எதை பதில் சொல்லணும் எல்லாம் தெரியும். நீ ஏன் சும்மா பேசுற? இப்படி பேசி தான் டெபாசிட்டை விட்டான் சீமா. சொல்லுங்க. மானங்கட்டு போய் 4% வந்துட்டார் சார். 4வது டெபாசிட் போச்சுங்க. டெபாசிட் போச்சுங்க. விசில் சின்னத்துக்கிட்ட உன் டெபாசிட் போச்சு. ஒரு கட்சியுடைய தலைவன் கேவலமா. ஏண்டா தளபதியை தொட்டோம் யோசிப்பல்ல? ஐயோ, திமுகவை தொடும்போது கூட திமுகவே நம்ம பேசியிருந்தோம். 38 லட்சம் ஓட்டு வாங்கணும், 8% ஓட்டு வாங்கணும், நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. இவரை தொட்டோம், நட்டருவு போயிட்டுமே. தெரிஞ்சுக்கினியா? இதுதான் மக்கள் ஆதரவு, இதுதான் மக்கள் ஆதரவு. அவர் பதில் உனக்கு ஒரு நாளாவது அவர் பதில் சொன்னாரா? கண்டுக்கவே இல்லை சார்.
அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும். என்னங்க ஒரு கட்சி கூட கூட்டணி வரல, ஒரு அழைப்பு கொடுத்து. ஐயோ, அவருக்கு தெரியும் 234 தொகுதிக்கு எப்படிங்க வேட்பாளர் போடுவார், ஆளே இல்லைங்க. இதெல்லாம் தெரியாதடா நான் வந்திருக்கிறேன். அவருக்கு தெரியும். இன்னமும் அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு தான் சார் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கினே இரு. இணையத்துல வந்து இருக்கிற ஒரு இல்லைங்க, சில பத்திரிகை பேசின விசில் படங்க, அந்த பிகில் படம் பார்த்தீங்கல்ல, அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து கை காட்டின்னு பாரு, டைம் ஆயிடுச்சா, ஆமா தூக்குறோம் பாரு, டமான்னு தூக்கம். ஐயோயோ, அதுதான் கதை. புரியுதுங்களா? புரியுது. தூக்குச்சு பார், டைம் ஆயிடுச்சா, ஐயோ சாமி பஞ்சாயத்தா வேணாப்பா எங்களுக்கு, அதுதான். அப்படியே அப்படி சாதாரணமா இருப்பாரு. அதெல்லாம் தலைவர் பார்ப்பாரு. இங்க நம்ம ஜெயிச்ச வேட்பாளர்கள் எல்லாத்தையும் மகாபலிபுரத்துக்கு கூட்டம் வந்து நம்ம ஆட்சி அமைக்கிற வரைக்கும் எங்கேயும் வெளில போனோம், அங்கேயே தங்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு. இதெல்லாம் முறைதாங்க. அந்த கூவத்தூர் கதையா மாறிடக்கூடாதுன்றது. நீங்க கூவத்தூர் உங்க வயசுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, உங்க வயசுக்கு நீங்க கூவத்தூர் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. எங்க வயசுக்கு நாங்க நிறைய பார்த்துருக்கோம். சரிங்களா? இது முறை, இதெல்லாம் அரசியல், இது ஆட்சி, இது முறை, இதெல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது இது நடைமுறை, இது நடைமுறை. சட்டுன்னு வரணும், போனோம், நீ திரும்ப நீ போய் நீ கன்னியாகுமரியில் உட்காந்துப்ப, இப்போ மதுரை திருச்சியில் உட்காந்துப்ப, திரும்ப ஒன்று கூப்பிடணும். சரியா? ஒரு ஆட்சி அமையணும். இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டுக்கிறோம், இத்தனை ஆயிரம் கோடி செலவாயிருக்குது தேர்தல் ஆணையத்திற்கு, இதில் எந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றது அது ஒரு முறை. அதான் இதெல்லாம் சின்ன விஷயம், இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய விஷயமே கிடையாது, சின்ன விஷயம். அதே மாதிரி திருச்சி கிழக்குலேருந்து அவர் வந்து இது ரிசைன் பண்ணிடுவார், அங்கேருந்து வந்துடுவார், இங்கே பெரம்பூரில் நிற்பார். அங்கே வந்து சகாயம் ஐஏஎஸ் அவரு வந்து வேட்பாளராக நிற்க வைக்கிறதா ஒரு பேச்சுக்களும் போயிட்டுருக்கு. அது யாமரியன் பராபரமே எல்லாம் தலைவருக்கு தான் தெரியும். சரிங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியாது, எல்லா தலைவருக்கும் தெரியும். எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்கிறது என்னன்னா, ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் வந்திருக்குது, ஒரு நல்ல முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார். இனி தரமான சாலைகள் இருக்கும், தரமான மருத்துவமனைகள் இருக்கும், தரமான கல்வி இருக்கும், தரமான சுத்தமான குடிநீர் கிடைக்கும், ஊழல் இல்லாத ஒரு நல்ல நிர்வாகம் இருக்கும். தப்பு செய்யறவங்க இங்கே யாரும் இருக்க முடியாது. இப்போவே சொல்கிறேன், ரெட்ரோலஸ் மூலமாக கூட சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக விரோதிகள், குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகள், கொலகாரப்பாவிங்க, கூலிக்கு பட, தயவு செய்து வேறு மாநிலத்துக்கு போயிடுங்க. தளபதி கிட்ட நடக்காது. புரியுதா? நீங்கள் தயவு செய்து வேறு மாநிலத்துக்கு ஓடி போயிடுங்க, உயிரை கையில் பிடிச்சுன்னு ஓடி போயிடுங்க. இந்த திமுகவில் பார்த்த போலீஸ் எல்லாம் இருக்காது, தோட்டா தெரிக்கும், தோட்டாக்கள் தெரிக்கும், அவனை ஓடி போயிடுங்க. தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது ஒருத்தன். புரியுதா? இந்த 2.5 வயசு குழந்தைய கெடுக்கிறது, இந்த கழிவறைக்கு போன ஒரு பெண்ணை கெடுக்கிறது, இந்த மாதிரி நாய்ங்கள்லாம் நாட்டில் நடமாடவே முடியாது, நடமாடவே முடியாது, முடியாது. நீங்கள் பார்ப்பீங்க தளபதிக்கு கீழே இருக்கிற போலீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பீங்க. புரியுதா? உண்மையான போலீஸை பார்ப்பீங்க, உண்மையான போலீஸை பார்ப்பீங்க. சரியா? உண்மையான போலீஸை பார்ப்பீங்க, இனிமேல் போட்டு பார்ப்பீங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் எல்லாம் கிடையாது. தளபதி கிட்ட சட்டம் ஒழுங்கு, முதல்ல சொல்றேன், தளபதியின் ரசிகன் சொல்றேன், தாவேகா கட்சி தொண்டன் சொல்றேன், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும். அவர் எவ்வளவோ தேர்தல் அறிவிச்சிருக்கிறாருன்னா அதெல்லாம் அவர் உட்காந்து முதலமைச்சராக உட்காந்து எது எங்க இருக்குதுன்னு பார்த்து, எவ்வளவு கோடி உனங்க கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறானுங்க, இந்த நாட்டை எவ்வளவு நாசப்பட்டு இருக்கிறானுங்க, எல்லாத்தையும் பார்த்து படிப்படியாக தான் செய்ய முடியும், அது படிப்படியாக தான் செய்ய முடியும். புரியுதா? ஆனா சட்டம் ஒழுங்கு டே 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும், டே 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். கண்டிப்பாங்க சார். ஒரு எப்போ ஆட்சி அமைக்க உள்ளே ஏறான்னு தெரியல, அதாவது சிஎம்மா எப்போ உள்ளே வராருன்னு தெரியல, பட் ஆனால் சீக்கிரம் வருவார்னு நம்ம நம்புவோம். தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம வந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி.